இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே என் அம்மா என்னை விட்டு சாமி கிட்ட போயிட்டாங்களாம். அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்பா தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பாவும் சாமி கிட்ட போயிட்டாருன்னு துளசி அம்மா சொன்னாங்க. நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன்ப்பா. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா நீங்களும் அப்பா, ஐ லவ் யூ அப்பா. நான் மேடைக்கு போறேன். எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? தாலி கட்டும் போது நான் பொண்ணுக்கு பின்னாடி நிக்கணுமா? அப்படி நின்னாதான் உங்க பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. எனக்கு வேற வழி இல்லை. இந்த கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அந்த வாக்கை காப்பாத்த போறேன். துளசி, என்ன? ஓம் காமேஸ்வரி தீமஹே தன்னோ பாலா பிரச்சோதயாத். ஓம் சௌந்தர்ய திரிபுர தேவி நமஹ. ஓம் சக்திஸ்வரீஸ்வரி தீமஹி நமஹ. ஓம் அமிர்த கலசாய ஓம் அமிர்த பிரச்சோதயாத். கெட்டி மேளம், கெட்டி மேளம். என்ன மேடம் அப்படியே நிற்கிறீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அந்த மாலை கிலோ பூ எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்களேன். ஓம் கம் கணபதியே நமஹ. என்ன வெற்றி இது? உங்களை தவிர வேற யார் கூடயும் என்னால வாழ முடியாது மேடம். என்ன காரியம்டா பண்ண? என்ன மேடம், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் யாருனாலையும் பண்ண முடியாது. நான் யாரையுமே ஏமாத்தல மேடம். இதோ இவங்களை கூட நான் ஏமாத்தலாம் இல்லை. எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். உண்மையை சொல்ல போனால் அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிஷா. டேய் அப்பா, என்ன காரியடா பண்ணி வச்சிருக்க? என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஈஸ்வரமூர்த்தி, அப்பா, யாரை ஏமாத்தினாங்கப்பா சொல்லுங்க. நானா நீங்களாப்பா? நான் என்னடா தப்பு செஞ்சேன்? பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சனே, அது தப்பா? நீ ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செஞ்சனே, அது தப்பா? புள்ளன்னு 24 மணி நேரமும் உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சேன் பாரு, அது தப்பா? ஒரு தகப்பனா
நீ எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா வாழ்க்கையிலயும் அரசியலையும் இருக்கணும்னு நினைச்சனே அது தப்பா? உனக்கு நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைச்ச உன் அப்பா முகத்துல ஊரை கூட்டி கரிய பூசிட்டல்ல. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களாப்பா? எனக்கு எல்லாமே தெரியும்பா. ஒரு கேவலமான சதி திட்டத்தை தீட்டி துளசி மடத்தை வீட்டை விட்டு நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. இந்த வாழ்க்கையை வேணாம் துளசி மேடம் சொல்ல வச்சு நீங்க அவங்க கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. வேற வழியே இல்லாம இன்னொரு கல்யாணத்துக்கு என்ன தலையாட்ட வச்சு நீங்களே ஒரு பொண்ணை பார்த்து நீங்களே முடிவு பண்ணி இன்னைக்கு மணமேடை வரைக்கும் வர வச்சிருக்கீங்கப்பா. நீங்க என்ன ஆனா பெரிய ஆள்பா நீங்க. மக்கள்கிட்ட பண்ற அதே அரசியலே சொந்த மகன்கிட்டே பண்ணிட்டீங்கல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்களேப்பா, இந்த அரசியல்வாதியோட புள்ள தான் நான். நீங்க பண்ற அரசியல் எனக்கு பண்ண தெரியாதா? மொத்த குடும்பமே சூப்பர் நாடக குடும்பம். என்னமா நடிப்பு நடிக்கிறீங்க. அப்பா நீங்க நடிக்கிறீங்க, அம்மா நீ ஒரு பக்கம் நடிக்கிற, பாட்டி நீ சூப்பரா நடிக்கிற. எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு எல்லாம் நடிச்சு நீ ஏமாத்திட்டீங்கல்ல. ஆனா ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் சேர்ந்து மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நீங்களா எந்த அளவுக்கு நடிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் சூப்பரா நடிப்பேன். அதனால தான் நடிச்சு உங்க எல்லாத்தையும் நான் ஏமாத்தினேன். இவங்க எனக்கு வெறும் பொண்டாட்டி இல்லப்பா, என் சாமி பாருங்க. கட்டின புருஷன் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக எந்த பொண்டாட்டி எடுக்க கூடாத முடிவு எடுத்தாங்கப்பா இவங்க. அவங்களே எப்படிப்பா நான் விடுவேன்? எங்களை யாருனாலையும் பிரிக்க முடியாது. இவங்களை நான் மறந்தனா நான் மனுஷனே கிடையாது. நீ அந்த பொண்ணு மனச பார்த்து காதலிச்சிருக்கலாம். ஆனா பெத்தவங்க அதை மட்டும் பார்க்கல. அவ குடும்பம், அவ தகுதி, அவ ராசின்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எங்க காலத்துக்கு அப்புறமும் அவளாலேயோ அவ குடும்பத்தாலேயோ உனக்கு எப்பயும் நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்போம். துளசி மேடம்னால நம்ம குடும்பத்துக்கோ இல்ல எனக்கோ என்ன கெடுதல் நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டி இருக்காரு உங்க புள்ள, இவர் எம்எல்ஏ இருந்து இன்னைக்கு மாண்புமிகு மந்திரியா இருக்கிற, அதுக்கு யார் காரணம்? ஏன் துளசி மேடம். நம்ம வீட்டுக்கு போலீஸ் ரைடு வந்துச்சுல, அப்போ இவரை காப்பாத்தினது யாரு? ஏன் துளசி மேடம். தீபா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை கண்டுபிடிச்சு தீர்த்து வச்சது யாரு? என்னோட துளசி மேடம். துளசி மேடம்னால நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. இதுக்கு மேல ஒரு மருமகனால வேற என்ன பண்ண முடியும் புரியல. நீங்க என்ன எதிர்பார்க்கீங்கன்னு தெரியல. அவங்க பண்ண நல்லதை அங்கீகரிக்க உங்களுக்கு மனசு இல்ல, அதான்.